வணக்கம். அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கிற 17 முக்கியமான வாக்குறுதிகள் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படியெல்லாம் மாத்த போகுது? வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்லயே எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு பெரிய நம்பர் 10,000 ரூபாய். ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு முறை 10,000 ரூபாய் உதவித்தொகை. இது எப்படி வேலை செய்யும்? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க பாப்போம். இந்த 10,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு சின்ன பகுதிதாங்க. மக்களோட அன்றாட பொருளாதார கஷ்டங்களை குறைச்சு அவங்களுக்கு நேரடியா உதவி செய்யணுங்கிறது தான் இந்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் பின்னாடி இருக்கிற முக்கிய நோக்கம். சரி, இந்த வாக்குறுதிகள்ல ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியா பணம் கொடுக்கற திட்டங்கள் தான். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த நேரடி பண உதவி திட்டங்கள்ல ஹெட்லைனே சொல்லலாம், அது குலவிளக்கு திட்டம்தான். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கற திட்டம் இது. இதோட ஐடியா என்னன்னா, பெண்களோட கையில பணம் இருந்தா குடும்பத்தோட முடிவுகள்ல அவங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு கிடைக்குங்கிறது தான். இது வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்ல, சமூகத்தோட மத்தவங்களுக்கும் நேரடி உதவிகள் இருக்கு. பாருங்க, பெரியவங்களுக்கு பென்ஷன் 2,000 ஏத்துறது, டிகிரி படிச்சு வேலையில்லாதவங்களுக்கு மாசம் 2,000, +2 முடிச்சவங்களுக்கு 1,000ன்னு பல தரப்பட்ட மக்களுக்குமே இதுல பயன் இருக்கு. அடுத்து கிச்சன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. வருஷத்துக்கு 3 எல்பிஜி சிலிண்டர் இலவசம். இது நிச்சயம் குடும்பத்தோட மாச பட்ஜெட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லையா? ஓகே, நேரடி பண உதவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைத் தாண்டி பெண்கள் மற்றும் இளைஞர்களோட முன்னேற்றத்துக்காகவே சில ஸ்பெஷல் திட்டங்களும் இருக்கு. அது என்னென்னு பாப்போம் வாங்க. இப்போ ரொம்பவே பாப்புலரா இருக்கிற மகளிருக்கான இலவச பஸ் பயணம் திட்டம் அப்படியே தொடரும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டுமில்லாம புதுசா ஆண்களுக்கும் சிட்டி பஸ்ல இலவச பயண திட்டம் கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுக்கற மாதிரி 50 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்துல ஸ்கூட்டர் கொடுக்கற திட்டம், அப்புறம் சிறுபான்மை சமுதாயத்து பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் கொடுக்கற திட்டமும் இதுல அடங்கும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்னு சொந்தமா ஒரு வீடு, இன்னொன்னு வேலைக்கான உத்தரவாதம். இத பத்தி என்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அம்மா இல்லம் திட்டம் மூலமா கிராமத்துல வீடு இல்லாதவங்களுக்கு இலவசமா கான்கிரீட் வீடும், நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இலவசமா அடுக்குமாடி குடியிருப்பும் கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. சோ கிராமம் நகரம்னு 2 இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் வீட்டு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கிராமப்புற வேலைவாய்ப்புல ஒரு பெரிய மாற்றம். இப்ப இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தப்படும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. அதாவது தேசிய அளவை விட 50 நாட்கள் அதிகம். இது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கற திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சில குறிப்பிட்ட சமூகங்கள் மற்றும் தொழில் செய்யறவங்கள டார்கெட் பண்ணியும் சில வாக்குறுதிகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். மீனவர்களுக்கு நிவாரண உதவி 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயா உயர்த்தப்படுது. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஃப்ரீ கரண்ட் 1,400 யூனிட்டா அதிகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தோட தேவையும் மனசுல வச்சு இந்த உதவிகளை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மக்களோட கடன் சுமையை குறைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு. அதுதான் கடன் தள்ளுபடி. வாங்க இத பத்தி பாப்போம். கூட்டுறவு வங்கிகள்ல வாங்குன கடனை தள்ளுபடி செய்ய போறதா சொல்லிருக்காங்க. சரி, ஆனா இதனால யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது? யார் இதுக்கு தகுதியானவங்க? சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் நகரங்கள்ல இருக்கிற நடைபாதை வியாபாரிகள். இந்த 3 தரப்பு மக்களோட கூட்டுறவு வங்கி கடன்களும் முழுசா தள்ளுபடி செய்யப்படும். இதனால அவங்க ஒரு புது நிதி வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். இதுவரைக்கும் நாம தனித்தனியா ஒவ்வொரு வாக்குறுதியா பார்த்தோம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய படமா பார்த்தா எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். நேரடி பண உதவியில ஆரம்பிச்சு இலவச சிலிண்டர், கடன் தள்ளுபடின்னு நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 17 வாக்குறுதிகள் தான் அதிமுகவோட இந்த தேர்தல் அறிக்கையோட முக்கிய தூண்களா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உடனடியா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம், சரிதான். ஆனா இதையெல்லாம் செயல்படுத்துறது தமிழ்நாட்டோட நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?